ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். எலியா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். போதும் ஆண்டவரே, நான் சாக வேண்டும். எலியாவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எலியா ஒரு மிகுந்த வல்லமையான ஜெப வீரர். எலியா ஜெபம் பண்ணால் நடக்கும். அடுத்து எலியா ஒரு தைரியமானவர், துணிச்சல் மிக்கவர். அதுக்கு முந்தைய அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 400 பாகால் தீர்க்கதரிசியை ஒத்த ஆளான என்ன செய்யறாரு? கொலை பண்றாரு, வெட்டி வீசுறாரு. அடுத்து பாகால் தீர்க்கதரிசிகிட்ட பெட் கட்டுறாரு. யாருடைய தெய்வம் உண்மையான தெய்வம்? கடவுள் நம்பிக்கை, ஆண்டவர் மீது அளவு கடந்த நம்பிக்கை. இது எல்லாம் இருக்கிற இந்த எலியா இப்ப சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல இதே வார்த்தையை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வாழவே பிடிக்கல, போதும், நான் செத்துடலான்னு இருக்கிறேன். இந்த வார்த்தை ஏன் உங்களுடைய வாயிலிருந்து வருகிறது? இதை தான் அன்னைக்கு நாம் சிந்திக்க போறோம். இந்த வார்த்தை ஏன் உங்களுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? வாழ பிடிக்கல. ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, ஒரு சக்தியான ஜெப செய்கிற, அவருடைய ஜெபத்துக்கு உடன் பதில் கிடைக்கிற ஒரு ஜெப வீரர், தைரியமிக்கவர், கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு எலியா இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, இயேசுவேல் சொல்றார், நாளைக்கு நீ உயிரோடு இருப்பது சாத்தியம் கிடையாது. நீ எப்படி பாகால் தீர்க்கதரிசிக்கு செய்தியோ அதே போல நான் உனக்கு செய்வேன். நீ எப்படி பாகால் தீர்க்கதரிசியை கொலை பண்ணியோ அதே போல நான் உன்னைய கொலை பண்ணுவேன் அப்படின்றா. இந்த வார்த்தையை கேட்டு பயந்துதான் ஓடி போய் ஒரு சூறைச்செடியின் கீழே ஒளிந்து கொண்டு, போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எலியா சூழ்நிலையை பார்க்கிறார். தேவனை பார்ப்பதை விட்டு விட்டு சூழ்நிலையை பார்க்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, கவலைப்படுறீங்க அப்படின்னா, நீங்க சூழ்நிலையை பார்க்கிறீர்கள். தேவனை நோக்கி பார்க்கிறோம். என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்க்கையில அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற தைரியம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வார்த்தை வராது. இங்கே எலியா தேவனை பார்ப்பதை விட்டு விட்டு இயேசுவேலை பார்த்து விட்டார். அப்போ உங்களுடைய பார்வை தவறாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் கஷ்டமாகத்தான் இருக்கும். இப்ப சரியான பார்வை இருக்க வேண்டும். தேவனை மட்டுமே பார்க்க வேண்டும். இதுதான் சரியான பார்வை. ரெண்டாவது, ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனையை எதிர்கொண்டு வாழ வேண்டுமே தவிர பிரச்சனைக்கு பயந்து சாகக்கூடாது. தவறான ஒரு செயல் இங்கே எலியா செய்கிறார். பிரச்சனையை எதிர்கொண்டு வாழ்வை தேட வேண்டும். ஆண்டவர் நம்மை அதற்குத்தான் அழைத்திருக்கார், வாழ்வதற்குத்தான் அழைத்திருக்கார், சாக அழைக்கவில்லை. எலியா சொல்றார், நான் சாகணும். அருமையானவர்களே, தவறான தேடுதல். முதலாவது தவறான பார்வை. உங்களுடைய பார்வை எதன் மீது இருக்கிறது? சூழ்நிலை மீதா, தேவன் மீதா? இரண்டாவது தவறான தேடுதல். யாரை தேடுகிறீர்கள்? வாழ்வையா, சாவையா? வாழ்வை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் தான் வாழ்வாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவன் தருது தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜீவனை தேட வேண்டும், சாவை தேடக்கூடாது. எலியா சாவை தேடினான், தவறான தேடுதல். மூன்றாவது தவறான சிந்தனை. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சொல், வார்த்தை என்ன தவறாக சிந்தனை? நான் சொல்றேன், என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லை. யோசித்து பாருங்க. நீங்க யாராவது கேட்டாங்களா, நீ நல்லவனா? என் பிதாக்களை காட்டிலும் நீ நல்லவனா? யாராவது கேட்டாங்களா? தன்னையே குறைத்து மதிப்பிடுதல், மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தல், சிந்தனை தவறு.
இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் இதைத்தான் தவறு செய்கிறோம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஒருவேளை மற்றவர்கள் என்னை ஒருவேளை அவர்கள் முன்பாக நான் அவமானப்பட்டு விடுவேனோ? தவறான சிந்தனை. அருமையானவர்களே, தேவன் இதை வெறுக்கிறார். அங்கு தேவன் அவனுக்கு பதில் கொடுக்கல, எலியாவுக்கு பதில் கொடுக்கல. மாறாக தேவன் அங்க ஒரு காரியம் செய்கிறார். என்ன தெரியுமா? அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறார். இதெல்லாம் இவன் ஒரு உணர்ச்சி வேகத்துல பேசுறான் இல்லையா? உணர்ச்சி வேகம். இன்னைக்கு நாம அப்படிதான் ஒரு உணர்ச்சி வேகத்துல ஏதாவது தவறு செய்து விடுகிறோம். ஆனா நிதானம் தேவை. அதனாலதான் அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் படுத்து நித்திரை பண்ணினான் என்று ஆண்டவர் ஒரு தூக்கத்தை கொடுக்கிறார். முதல்ல ரெஸ்ட் எடுப்பா, அதுக்கப்புறம் சூழ்நிலையை பார்க்கலாம், பிரச்சனை சரியாயிடும். அதுக்கப்புறம் திரும்ப தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுக்கிறார் இல்லையா? ஒரு சத்துணவு. அப்புறமா தூங்கிடுறான். ஏன்டா தூங்குறான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கல. சரி தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும், இன்னும் ரெஸ்ட் எடு. ஏன்னா நீ ஃப்ரீ ஆகணும். மனதளவில் நீ பாதிக்கப்பட்டிருக்கிற. ஆண்டவர் அப்படி ரெஸ்ட் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவனை தட்டி எழுப்பி பேசுகிறார். பேசி, நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் ஏராளம் இருக்கிறது, நீ போக வேண்டிய தூரமும் இன்னும் வெகு தூரம். அதனால இது தவறான ஒரு காரியம், நான் சொல்வதை செய் என்று சொல்லி தன் பணிக்காக அனுப்பி வைத்து எலியாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அருமையானவர்களே, உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருபோதும் சோர்ந்து போகாருங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்க வாயிலிருந்து ஒரு நாள் இப்படிப்பட்ட வார்த்தைகளும் உங்களுடைய சிந்தனைகளிலிருந்து இப்படிப்பட்ட சிந்தனைகளும் ஒரு நாள் வராது. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார், நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தாவீது அதான் சொல்றார், கர்த்தரின் வலது வசம் இருக்கு அப்படின்னா நான் அசைக்கப்படுவதில்லை. யார் என்ன அசைக்க முடியும்? எவ்வளவு பெரிய வார்த்தை! இப்படி சிந்திக்க தெரிய வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கவலையை விட்டு விடுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.